நகராட்சி நிர்வாகத்துறையில் அதிகாரிகள் நியமனத்திற்கு லஞ்சம் பெற்றதாக அமலாக்கத்துறையினுடைய கடிதத்தின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய கோரி ஆதிநாராயணன் என்பவர் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த மனு மீது தமிழக அரசும் அமலாக்கத்துறையும் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்போம். சுரேஷ், இந்த மனுவில் என்னென்ன தகவல்கள் இடம்பெற்றிருக்கு? வணக்கம். கடந்த 2024-25 ஆண்டுகளில் தமிழக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில உதவி பொறியாளர்கள், இளநிலை பொறியாளர்கள், சுகாதார ஆய்வாளர்கள் உள்ளிட்ட 2538 பணியிடங்களுக்கு நியமனங்கள் மேற்கொள்ளப்பட்டன. இதுல ஒரு பதவிக்கு 25 லட்சம் ரூபாய் முதல் 35 லட்சம் ரூபாய் என மொத்தம் 634 கோடி ரூபாய் இந்த நியமனத்துக்காக லஞ்சம் பெறப்பட்டிருக்கிறது என்பதனால இது சம்பந்தமா வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று அமலாக்கத்துறை தரப்புல தமிழக டிஜிபிக்கு கடந்த அக்டோபர் மாதம் கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது. இந்த கடிதத்தின் அடிப்படையில இது சம்பந்தமாக தலைமைச் செயலாளரிடம் உரிய அனுமதிகளை பெற்று வழக்கு பதிவு செய்யும்படி தமிழக டிஜிபிக்கு உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் மதுரையைச் சேர்ந்த ஆதிநாராயணன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். அவர் அந்த மனுவில் உரிய ஆதாரங்களுடன் 232 பக்கங்கள் கொண்ட கடிதத்தை அமலாக்கத்துறை அனுப்பியிருக்கிறது. விசாரணைக்கு உரிய குற்றம் நடந்துள்ளதாக நம்பத்தகுந்த தகவல் கிடைத்தால் அதன் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டியது காவல்துறையினுடைய கடமை. அந்த அடிப்படையில் அமலாக்கத்துறைக்கு ஊழல் வழக்குகளை நேரடியாக பதிவு செய்து விசாரிக்க அதிகார வரம்பு இல்லாத காரணத்தினால் வழக்கு பதிவு செய்யும்படி டிஜிபிக்கு மனு அனுப்பியதாகவும் அந்த மனு மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் அந்த வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கை அந்த மனுவில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி G அருள்முருகன் அடங்கிய அமர்வு இந்த மனுவுக்கு ஜனவரி 23ஆம் தேதிக்குள் பதிலளிக்கும்படி தமிழக தலைமைச் செயலாளர் மற்றும் தமிழக டிஜிபி மற்றும் அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கினுடைய விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறார்கள். இதே போல இந்த மணல் குவாரி முறைகேடு சம்பந்தமாக அமலாக்கத்துறை அனுப்பிய கடிதத்தின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அமலாக்கத்துறை ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தது. அந்த வழக்கினுடைய விசாரணையும் ஜனவரி 23ஆம் தேதிக்கு தலைமை நீதிபதி அமர்வு தள்ளி வைத்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.